friends, welcome to Madras Samayal. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல்லாம் நம்ம மெட்ராஸ் சமையல்ல பண்ணதுனால இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கப்போ சொரக்காய் வச்சு பாயாசம் பண்ணியிருந்தாங்க. கீர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க நினைப்பீங்க என்ன ஸ்டெஃபி சொரக்கால பாயாசமா அப்படின்னு. நிஜமாவே நம்புங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேமியா பாயாசத்தை விட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இதை வந்து இப்போ நம்ம சூடு பண்ணிடலாம். இது வந்து 3 கப் பால். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. பால் வந்து பாதியாக குறையிறது வரைக்கும் நம்ம இதை வந்து சூடு பண்ணணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சொரக்காவை ரெடி பண்ணிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 650 கிராம் இருக்குது. இப்போ இதோட தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஓரங்களையும் வெட்டிட்டு எல்லா பக்கத்துலேயும் தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்ததுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள இந்த விதைகள் மாதிரி இருக்குல்ல, அதையும் எடுத்து வச்சுருங்க. அதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து சின்னதாக துருவி வச்சுருங்க. துருவினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய தண்ணி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம். புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் நம்ம லைட்டாக வறுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நட்ஸை நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், இது 2 லைட்டாக வறுபட்டதும் இதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்து, திராட்சை கொஞ்சம் பலூன் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ இதே பேனில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காயை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வறுக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. இதில் வந்து வாசனைக்காக 3 ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா தள்ளி சேர்த்துக்கோங்க. அந்த விதைகளை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டோன்னா சாப்பிடும்போது விதைகள் கடிப்படாது, வாசனையும் நல்லாயிருக்கும். இதை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 குங்குமப்பூ. இது வந்து சும்மா கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இது வந்து குறையட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1/4 கப் சர்க்கரை, அதாவது 50 கிராம் சர்க்கரை வந்து எனக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் எதுவும் சேர்க்கல இன்றைக்கி. 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். இப்போ பால் பாதியாக குறைஞ்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொரக்காய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் மிதமான சூடில் வேக வச்சுருங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிருக்கு. பாயாசம் மாதிரி போதும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இல்லைனா கீர் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது நம்ம துருவி போட்டனால அப்படியே சேமியா மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம சூடாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.